Dear students, welcome to Kalabharati Academy. இன்னைக்கு cell cycle, cell division, need questions. Session 1. ஒவ்வொரு செஷன்லையும் 5 questions we will discuss one by one. Okay, let us go to the session. Question is, anaphase promoting complex, that is APC, is a protein degradation machinery necessary for proper mitosis of animal cells. So statement என்னது? Statement வந்து anaphase promoting complex, anaphase தூண்டிவிடக்கூடியது, அதை ஆரம்பித்து வைக்கிற வேலையை செய்யக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ், தட் இஸ் ஏபிசி. அது வந்து புரோட்டீன் டீக்ரடேஷன் மிஷினரி, புரோட்டீனை பிரேக் பண்ணி என்ன இந்த அனஃபேஸ் ஸ்டேஜை ஸ்பீடப் பண்ணும், கொண்டு வந்து சேர்க்கும். மெட்டாஃபேஸ்லேருந்து அனஃபேஸ் போகிறதுக்கு அது தேவைப்படுது. இஃப் ஏபிசி இஸ் டிஃபெக்டிவ், இந்த ஏபிசிங்கிறது மிஸ்டேக்கான ஏபிசியாக மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க, மாலிகுல் காம்பினேஷனில் மிஸ்டேக் ஆகிடுச்சின்னு வச்சுங்க. இன் ஹியூமன் செல்ஸ் which of the following is expected to occur? இதில் என்ன நடக்க போகுது? ஃபஸ்ட் கொஸ்டின் இதில் நம்ம பார்க்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் இட் இஸ் மைட்டாசிஸ், செகண்ட் பாயிண்ட் அனிமல் செல், தேர்ட் பாயிண்ட் ஹியூமனும் அனிமலும் ஒரே கணக்கில் நம்ம எடுத்துக்கணும் பயாலஜியில். ஓகே, தென் கம்ஸ் அனாஃபேஸ். ஸோ அனாஃபேஸில் என்ன நடக்குது, அது ஏபிசி டிஃபெக்ட்னா அது நடக்காமல் போயிடும், அதான் பாயிண்ட். பார்த்துக்கலாமா? குரோமோசோம்ஸ் வில் நாட் கண்டென்ஸ், இது அனஃபேஸ் நடக்கூடியதா? குரோமோசோம்ஸ் வில் பி ஃப்ராக்மெண்டட், இது மைட்டாசிஸில் எங்கேயாவது நடக்குமா? கண்டென்சேஷன் நடக்கிற இடத்துல அது இல்லாமல் போச்சுன்னா, ஆனால் கண்டென்சேஷன் ஆன பின்னாடி தான் ஃப்ராக்மெண்ட் ஆக முடியும். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் கொஸ்டின் டஸ் நாட் அரைஸ். குரோமோசோம்ஸ் வில் நாட் செக்ரிகேட். ஸோ அனஃபேஸில் தான் செக்ரிகேஷன் நடக்கும்னு சொன்னால் திஸ் ஆன்சர் வில் பி கரெக்ட். ரீகாம்பினேஷன் ஆஃப் குரோமோசோம் ஆர்ம்ஸ் வில் அக்கர். ரீகாம்பினேஷன் கொஸ்டின் மைட்டாசிஸில் கிடையாது, அது மியாசிஸில் மட்டும்தான் இருக்குது, கெமிட்டோஜெனிசிஸில் மட்டும்தான் அது இருக்குது, ஸ்பெர்மடோசோவா ஊசைட் ஃபார்மேஷனில் மட்டும்தான், ஓம் ஃபார்மேஷனில் மட்டும்தான் அது இருக்குது. ஸோ டி கிடையாது, ஃப்ராக்மெண்டேஷன் கொஸ்டின் கிடையாது. நெக்ஸ்ட் 2 ஆன்சர்ஸ் இருக்குது, ஒன்று கண்டென்சேஷன், அடுத்து செக்ரிகேஷன். அனஃபேஸில் என்ன நடக்கும்? செக்ரிகேஷன். ஸோ ஆன்சர் சி வில் பி கரெக்ட். நவ் லெட் அஸ் see. அனாஃபேஸ் ப்ரோமோட்டிங் காம்ப்ளெக்ஸ் இஸ் டிஃபெக்டிவாக இருந்தால் தி குரோமோசோம்ஸ் வில் நாட் செக்ரிகேட், அது பிரியாது டூரிங் அனஃபேஸ் ஆஃப் மைட்டாசிஸ் அதான். ஏன்னா செக்ரிகேஷன் கேள்வி, இந்த ரீகாம்பினேஷன் கேள்வி மியாசிஸில் உள்ளது. ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. ஸோ அனஃபேஸ் ஆஃப் மைட்டாசிஸில் செக்ரிகேஷன் நடக்காது. ஏபிசி ட்ரிகர்ஸ், தட் இஸ் ஏபிசினா anaphase promoting complex, triggers the transition from metaphase to anaphase by taking specific proteins for degradation. So answer C is correct. Anaphase stage of mitosis is characterized by 2 events. Anaphase-ல 2 events நடக்குது. First event என்னது? Splitting of centromere and segregation of chromosomes. Second என்னது? Movement of chromatids towards opposite poles. Opposite polesல மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும். என்ன அது அந்த 2 வேலை தான் அனஃபேஸில் நடக்குது. ஸோ செக்ரிகேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ், சென்ட்ரோமியர் செக்ரிகேஷன் 2 அனஃபேஸில் நடக்கிறனால ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஸோ லெட் us see. Answer C is correct. So let us go to the next question.
Next question is, which of the following options gives the correct sequence of events during mitosis? இது மியாசிஸ் கொஸ்டின் கிடையாது. சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டெலஃபேஸ், 4 ஃபேஸ்லையும் என்ன நடக்குதோ அது கொடுத்துருக்குறாங்க, வரிசையாக கொடுத்துருக்குறாங்க. எது கரெக்ட்? அதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டென்சேஷன். ஸோ நியூக்ளியர் மெம்பரேன் டிஸ்அசம்பிளி, உடையிற நியூக்ளியர் மெம்பரேன் உடையுது. நெக்ஸ்ட் கிராசிங் ஓவர். கிராசிங் ஓவர் மைட்டாசிஸில் நடக்காது, மியாசிஸில் நடக்கும். ஸோ ஆன்சர் ஏ இஸ் நாட் கரெக்ட். அடுத்து பி கண்டென்சேஷன். ஓகே. நியூக்ளியர் மெம்பரேன் டிஸ்அசம்பிளி செகண்ட் ஸ்டேஜ். அரேஞ்ச்மெண்ட் அட் ஈக்வட்டார், that is at metaphase. Then centromere division, that is anaphase. Segregation, anaphase. Then comes telophase. Almost B is correct. Let us see the C. Condensation, crossing over. Crossing over meiosis la, mitosis la கிடையாது. So answer C is not correct. Now stands two answers, D and B. D la condensation, arrangement at equator. Condensation முடிஞ்ச உடனே it cannot go to equator, beta phase போக முடியாது. ஒரு phase வந்து இங்கே மிஸ்ஸிங். நெக்ஸ்ட் சென்ட்ரோமியர் டிவிஷன், செக்ரிகேஷன் அண்ட் டீலோஃபேஸ். இங்கே ஒரு ஃபேஸ் காணும். என்ன ஃபேஸ் காணும்? லேட் ப்ரோஃபேஸ் காணும். லேட் ப்ரோஃபேஸில் என்ன நடக்கும்? டிஸ்அசம்பிளி ஆஃப் நியூக்ளியர் மெம்பரேன். அப்போ ஆன்சர் பி கண்டென்சேஷன், நியூக்ளியர் மெம்பரேன் டிஸ்அசம்பிளி, தென் கம்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அட் equator, then centromere division, segregation, telophase. So answer B is correct. Let us see. During mitosis the following events occur. First, condensation of chromosomes material. chromosomes அப்படியே லீன் எலிமெண்ட் வந்து கண்டென்ஸ் ஆகிறது. takes place at early prophase. அது இருக்கா? இருக்கு. During late prophase nuclear membrane disintegrates. அது செகண்ட், நியூக்ளியர் மெம்பரேன் டிஸ்அசம்பிளி. தேர்ட் வந்து தென் குரோமோசோம்ஸ் கெட் அரேஞ்ச்ட் அட் ஈக்வட்டார், தட் இஸ் அரேஞ்ச்மெண்ட் அட் equator இஸ் மெட்டாஃபேஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் ஆஃப்டர் தட் ஸ்பிளிட்டிங் ஆஃப் சென்ட்ரோமியர் அண்ட் segregation of chromosomes occur in anaphase. So here centromere division and segregation, இது anaphase stage. Then comes the telophase stage where chromosomes move to opposite pole. எதிரணையான துருவங்களுக்கு chromosome move ஆகுது. That is the last stage. So answer B is exact. So answer B is correct. Okay. Next question. In meiosis crossing over is initiated at, crossing over என்ன? genetic material ஃபாதர் குரோமோசோமுக்கும் மதர் குரோமோசோமுக்கும் நடுவில் இன்டர்சேஞ்ச் ஆகிறது crossing over. that happens in meiosis. எந்த ஸ்டேஜில் நடக்கும்? லெப்டோட்டின் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமட்டின் மட்டும்தான் அது நடக்கிறது இல்லை. ஜைகோட்டின் சினாப்சிஸ் ஆஃப் ஹோமோலகஸ், ஹோமோலகஸ் ரெண்டும் ஒட்டி ஸ்னாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். பேச்சிட்டின் ஹியர் ஹேப்பன்ஸ் தி கிராசிங் ஓவர். டிப்ளோட்டின் டெசொல்யூஷன் ஆஃப் ஸ்னாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் கயஸ்மெட்டா, கிராஸ்போர்ட்டிங் கிராசிங்கில் வரக்கூடிய ஜாயிண்டிங், இது கயஸ்மெட்டா. Diakinesis, termination of chiasmata. So hence answer D. What is answer D? Option D. Option D is Pachtin. Correct. So Pachtin la crossing over meiosis period la nadakudhu. So answer B is correct. So next question. Which of the following is not a characteristic feature during mitosis in somatic cells? எல்லா மைட்டாசிஸும் சோமாட்டிக் செல்லில் தான் நடக்கும். ஸோ கொஸ்டின் வந்து மைட்டாசிஸ் பொறுத்து மியாசிஸ் கேள்வியே கிடையாது.
Which of the following is not a character? Okay, what is that character? Disappearance of nucleolus இது மைட்டாசிஸில் நடக்கும். குரோமோசோம் மூமெண்ட், that also will happen. சினாப்சிஸ் கொஸ்டின், ஸ்பிண்டில் ஃபைபரும் மைட்டாசிஸில் நடக்கும். பட் வேறு சினாப்சிஸ் மைட்டாசிஸில் நடக்காது. சினாப்சிஸ் எங்கே நடக்குது? சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸில் நடக்குது, வரும்போது அது நடக்குது. இதுக்காக வேண்டி ஜெனட்டிக் மெட்டீரியல் இன்டர்சேஞ்சுக்காக வேண்டி ஹோமோலாகஸ் குரோமோசோமில் நடக்குது. ஃபாதர் மதருக்கு வரக்கூடிய குரோமோசோமில் அது நடக்குது. ஸோ ஆன்சர் சி, சினாப்சிஸ் இஸ் நாட் அ கேரக்டர் ஆஃப் மைட்டாசிஸ், இட் இஸ் த கேரக்டர் ஆஃப் மியாசிஸ். லெட் us see. Synapsis is a pairing of homologous chromosomes. Homologous is one from father, one from mother, but not identical. It occurs during zygotine stage of meiosis. Meiosis la nadakudhu. So it is not the character of mitosis. The homologous chromosomes come closer, leading to crossover in the next stage called pectin. These are not observed during mitosis. ஸோ கிராசிங் ஓவரோ சினாப்சிஸோ இந்த ரெண்டுமே மைட்டாசிஸில் கிடையாது. இட் இஸ் த கேரக்டர் ஆஃப் மியாசிஸ். ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். வாட் இஸ் த ஆன்சர்? சி, சினாப்சிஸ் இஸ் நாட் தி கேரக்டர் ஆஃப் மைட்டாசிஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் ஆன் டு. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்னாலே குரோமோசோம்ஸில் அட்டாச் பண்ணும். இன்னொரு பாயிண்ட் சைட்டோஸ்கெலட்டன் ஃபார்மேஷன். பட் ஹியர் கொஸ்டின் இஸ் குரோமோசோம்ஸ். எல்லாமே குரோமோசோம் தான். ஸோ அதில் நோ கொஸ்டின். எதில் அட்டாச் ஆகுதுங்கிறது தான் கேள்வி. ஒன்று கைனட்டோகோர், சென்ட்ரோமியர், கைனட்டோசோம், டீலோமியர். 4 பாயிண்ட் இருக்குது. டெலோமியர் இதில் கிடையாது. கைனட்டோசோம் கொஸ்டினே கிடையாது. சென்ட்ரோமியரும் கொஸ்டின் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் கைனட்டோகோர் ஆஃப் தி குரோமோசோம். டீலோமியர் கயாஸ்மேட்டா, மியாசிஸில் வரக்கூடிய கயாஸ்மேட்டாவில் வரும். கைனட்டோசோம்ங்கிற பாயிண்ட் இங்கே எழுதுறதில்ல. சென்ட்ரோமியர் 2 குரோமோசோம்ஸை அட்டாச் பண்ணியிருக்கும். ஸ்பிண்டில் ஃபைபரையும் குரோமோசோம்ஸையும் அட்டாச் பண்ணுறது கைனட்டோகோர். ஸோ லெட் us see what is the answer. Spindle fibers attach to kinetochores of chromosomes during cell division. They help the chromosomes or chromatids to get separated to the 2 daughter cells towards opposite poles. So answer A will be correct. So answer A is correct. Next question will go. 5 questions are over. Students, thank you very much. In the next session we will do another 5 questions. No